பயாலஜியில் ஸ்டடி ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி நம்மளால் ஒரு 100% மார்க் எப்படி ஸ்கோர் பண்ணுறது? நானுமே ஸ்கூலில் வந்து அவ்வளோ பெருசாலாம் மார்க் வாங்கல. ஆனால் காலேஜுக்கு போய் தான் பயாலஜி எப்படி படிக்கணும், ஏன்னா வந்து ஸ்கூலே நம்ம அவ்வளோ பெருசாக மார்க் வாங்கல, காலேஜில் போய் தெரியாமல் பாட்னி எடுத்துகிறோம். பாட்னியில் இப்படி படிக்கணுமா அப்படி படிக்கணுமா, அதுவும் இந்த பைனாமியல் நேம்ஸ்லாம் எடுத்துன்னு வச்சுங்க தலை வலிக்கும். எப்படா இந்த சயின்டிஃபிக் நேமெல்லாம் ஞாபகம் வச்சுக்குது, வாயிலே நுழைய மாட்டேங்குது, எப்படிங்க ஞாபகம் வச்சுக்கன்னா அதுக்கு ஒரு ட்ரிக்ஸ் வந்து நான் ஃபாலோ பண்ணேன். அந்த ட்ரிக்ஸை தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். இது மூலிமா பயாலஜியில் பியூர் சயின்ஸ் பசங்களாக இருந்தாலும் சரி, பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, இவங்களால ஈஸியாக பயாலஜியில் ஸ்கோர் பண்ண முடியும். இது நீங்கள் பாட்னிக்கும் அப்ளை பண்ணுங்கள், ஜுவாலஜிக்குமே அப்ளை பண்ணுங்கள். சயின்டிஃபிக் நேமை படிக்கும்போது நிமோனிக்ஸ் வச்சு படிக்க ஆரம்பிங்க, ஷார்ட் ட்ரிக்ஸ் வச்சு படிக்க ஆரம்பிங்க. இப்போ டாக்டர் ஸ்னேகா அப்படின்னு சொன்னோன்னா அந்த ரிவர்ஸ் ஆர்டரில் வரும், ட்ரையாப்திகஸ், ராமதிகஸ், ஓகே, ஆஸ்ட்ரபெத்திகஸ், ஹோமோ ஹேபிலிஸ், ஹோமோ எரெக்டஸ், இந்த மாதிரி ஹோமோ ஹேபிலிஸ், ஹோமோ எரெக்டஸ், நியண்டர்தால், இந்த மாதிரி நிமோனிக்ஸ் வச்சு ஃபாலோ பண்ணுங்க, ஷார்ட் ட்ரிக்ஸ் வச்சு படிங்க, கதை வச்சு படிங்க. நாங்களாம் வந்து நாங்கள் ஸ்கூல் காலேஜில் இருக்கும்போது பசங்களோட நாங்கள் வந்து ஒரு 100 நேமை ஞாபகம் வச்சுன்னா டபுள் மீனிங்கெல்லாம் படிப்பானுங்க. ஆனால் அது ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் பயன்படுத்துகிறாங்க. அது நம்மளுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது. அந்த டபுள் மீனிங்கை பப்ளிக்கை பயன்படுத்தக்கூடாது, பட் ஆனால் நம்மளுக்கு ஈஸி ட்ரிக்ஸை ஞாபகம் வச்சுக்கிறது. ஸோ அதை எக்ஸாமில் அதை அண்டர்லைன், இதோட என்னன்னா, நீ இந்த மாதிரி ஷார்ட் ட்ரிக்ஸாக படித்ததை மென்ஷன் பண்ணி டாக்டர், ட்ரையாப்திகஸ், ராமதிகஸ், இந்த மாதிரி நீ ட்ரிக்ஸோட நீ அதை மென்ஷன்லாம் பண்ணும்போது இன்னுமே டீச்சர்ஸ்க்கு இம்ப்ரெசிவாக இருக்கும், செம்மையாக இருக்கும். அதுக்கு இன்னும் டபுள் மீனிங்காக இருக்கிற நிமோனிக்ஸ்லாம் வந்து பேப்பரில் எழுதக்கூடாது, அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ நிமோனிக்ஸ் ஷார்ட் ட்ரிக்ஸை வச்சு ஃபாலோ பண்ணி படித்தாதான் பைனாமியல் நேம்ஸை ஞாபகம் வச்சுக்க முடியும். அப்படியும் இல்லையா, இப்போ ஒரு வேப்ப மரம் இருக்குன்னா அசாடிராக்டா இண்டிகா, ஓகே, பொட்டேட்டோ சொலானம் டியூபரோசம், சொலானம் மெலாங்ஜினா, இந்த மாதிரி அந்த பொருளை பார்க்கும்போது அந்த பொருளை சயின்டிஃபிக் நேமாக சொல்லி சொல்லி பழக்கப்படுத்துங்க. அப்படி பழக்கப்படுத்துறதுனால உங்களுக்கு சயின்டிஃபிக் நேம் வந்து மைண்டில் ஞாபகம் இருக்கும். சார் சயின்டிஃபிக் நேம் ஞாபகம் இருக்குது, ஸ்பெல்லிங் மறந்து போனால் அது எழுதி பார்த்தா மட்டும்தான் உனக்கு வரும். ஒவ்வொரு வாட்டி எழுதி பார்க்கணும். சார் ஒரு டாப்பிக்கில் 5 சயின்டிஃபிக் நேம் இருக்கா, 5 எக்ஸாம்பிள் படிக்கலாம், தேவையில்லை, 1 2 படித்தாவே போதும். ஓகே, 5 படிக்க வைக்கிறது 1 மார்க்ஸ்க்கு வேணால் யூஸ் ஆகலாம். ஆனால் டிஸ்கிரிப்டிவாக 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கேட்கும்போது அது 1 2 படித்தாவே போதும். ஓகே, இது வந்து நான் 12th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிற பசங்களுக்கு நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு கீவேர்ட்ஸ் வச்சு ஃப்ரேம் பண்ணுங்க. ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. இப்போ கொஸ்டின் நம்பர் 1, ஓகே, டிஃபைன், இப்போ ஏதாவது ரீப்ரொடக்ஷன்ஸ்னு கேட்குறாங்க, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஃப்ளவரிங் பிளான்ட் மாதிரி ரீப்ரொடக்ஷன். அப்போது இதில் ரீப்ரொடக்ஷன்னா என்ன? யூனியன் ஆஃப் மேல் கேமிட்ஸ் அண்ட் ஃபீமேல் கேமிட்ஸ், இதான் கீவேர்டு. என்ன பண்ணுவாருங்க? மேல் ஆர்கனிசம் ப்ரொடியூஸ் மேல் கேமிட், ஃபீமேல் ஆர்கனிசம் ப்ரொடியூஸ் ஃபீமேல் கேமிட்ஸ். அது டிஃபைன் ரீப்ரொடக்ஷன், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நிறைய அன்வான்டாக தேவையில்லாமல் எழுதாதீங்க. டிஃபைன்னு கேட்டாங்கன்னா அந்த புக்கில் இருக்கிற அந்த ஒரு 2 மார்க் கேட்டாங்கன்னா அதுக்கேற்ற வேல்யூ மட்டும், அதுக்கேற்ற இன்ஃபர்மேஷனை மட்டும் இல்லைங்க. ஓகே, கீவேர்ட்ஸை அது பாரு, கீவேர்ட்ஸ் மேட்ச் ஆகிற மாதிரி மெயின் கான்செப்டை ஃப்ரேம் பண்ணி எழுத கற்றுக்குங்க. புக்கில் இருக்கிறதே அப்படியே மனப்பாடம் பண்ணி எழுதுறத ஸ்டாப் பண்ணுங்க, அது தேவையில்லாது. பட் ஆனால் இந்த மாதிரி டெஃபினிஷன், சில கான்செப்ட்லாம் புக்கில் இருக்கிறத அப்படியே எழுதுனா தான் நம்மளுக்கு மார்க் கொடுப்பாங்க. ஆனால் அதை தாண்டி எக்ஸ்பிளைன், எனுமரேட்டு, சயின்டிஃபிக் கீவேர்ட்ஸை அண்டர்லைன் பண்ணுறது, இந்த மாதிரி ஹைலைட் பண்ணி காட்டும் போது உங்களுக்கு மார்க்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் டிமாண்டை புரிஞ்சிக்கோங்க. அது என்ன சார் கொஸ்டின் டிமாண்டை புரிஞ்சிக்கோங்க? நான் உன்னை சொல்லட்டா, பிரீஃப்லி. நான் வந்து காலேஜில் போய் தான் இந்த வார்த்தைக்கு அர்த்தமே கண்டுபிடிச்சேன். பிரீஃப்லின்னு எங்கேயா வந்துச்சுன்னா வளன்னு அந்த கதையை, சென்டென்ஸை எழுதிக்கிட்டே இருப்பேன். அப்புறம் தான் தெரிஞ்சது பிரீஃப்லின்னா என்னன்னா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை கன்சைஸாக எழுதணும். சார் கன்சைஸ்னா சுருக்கமாக எழுதணும். நம்ம என்ன நினைப்போம், பிரீஃப்லினா ரஃப் காப்பி பேர் காப்பி எழுதுகிற மாதிரி ஃபுல்லாக எழுதிக்கிட்டே இருப்போமே, அந்த மாதிரி எழுதக்கூடாது. ஸோ டிமாண்ட் ஆஃப் கொஷின், ஒரு கொஷினுக்கு என்ன தேவைப்படுது, எதை பற்றி கேட்குறாங்க, அதை புரிஞ்சு எழுதுங்க. இப்போ எல்லாருமே நல்லா படிச்சிருப்பானுங்க, சூப்பராக படிச்சிருப்பானுங்க. ஆனால் பார்த்தோன்னா பேப்பரில் வந்து பார்த்தோன்னா ஒரு 5 மார்க்குக்கு அவன் என்ன கேட்டிருக்கானோ அது வளவலன்னு எழுதிருப்பாங்க. இது டேக் அன் எக்ஸாம்பிள், இல்லுஸ்ட்ரேட்னா வரைஞ்சி கட்டுறது, எக்ஸ்பிளைன்னா கொஞ்சம் கிளியராக வருது, எனுமரேட்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறது ஆர்டராக எக்ஸ்பிளைன் பண்ணணும், 1 2 3. சார் நம்பர் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுமா? நோ, நம்பர் கிடையாதுரா. இப்போ நீ வேறு டைஜெக்டிவ் சிஸ்டம் கேட்குறாங்க, மவுத்து, பக்கல் கேவிட்டி, அப்புறம் தான் வேறு ஃபேரிங்ஸ், லாரிங்ஸ், ஸ்டொமக் வரும். மவுத்துக்கு அப்புறம் ஸ்டொமக்னு இருந்ததுன்னா அதான் எனுமரேட் கிடையாது. எனுமரேட்னா ஆர்டராக போகணும், சிஸ்டமேட்டிக்காக. ஒரு ஃப்ளோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா அது எப்படி பயன்படுத்துதுன்னு அப்படியே ஆர்டராக போகணும், அதான் எனுமரேட். ஸோ ஒரு கொஸ்டினில் என்ன கேட்குறாங்க அந்த டிமாண்டை புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் எழுத ஆரம்பிங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா?
அடுத்தது வந்து பார்த்தோம்னா என்னடா போர்டு ஒர்க் ஆகல. ஓ இந்த சைடு வந்துருச்சா? ஓகே. அடுத்தது 4வது ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தோன்னா ஒன் சைட் டயக்ராம் லேபிள். ஒரு பேப்பர் இருக்குன்னா ஒரு 5 மார்க்ல ஒரு ஓவியில பத்தி கேட்குறாங்க. 12வது ஃபர்ஸ்ட் லெசன். ஒரு ஓவியில இப்படி வரைகிறேன்னா அதோட பார்ட்ஸை அழகா மார்க் பண்ணணும் ஒரு இடத்துல. ப்ரெசன்டேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னதான் எவ்வளோ பெரிய ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் நல்லா படிக்கிற பையனாக இருந்தாலும் ப்ரெசன்டேஷன் அவனுக்கு மொக்கையாக இருந்தால் அவன் வந்து அவனால் 100% மார்க் எடுக்கவே முடியாது. ப்ரெசன்டேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். நீ கேட்கலாம் சார் ப்ரெசன்டேஷனாக மேட்ரா உள்ள இருக்க கண்டென்ட் தானே மேட்ரு, அதை நீ வந்து எல்லாருக்கிட்டையும் புரிய வைக்கவே முடியாது. அதெல்லாம் காலேஜில் உன்னால் புரிய வைக்க முடியும். ஆனால் தான் காலேஜில் ரிசர்ச்சஸாக நிறைய வந்துட்டே இருக்காங்க, ஸ்கூல்லேயே ஆகுறாங்க. ஆனால் நம்ம சொசைட்டியில் ப்ராக்டிக்கலாக பார்த்தோன்னா இன்னும் அதை மாதிரி செயல்படுத்த முடியல. ஓகே, அந்த மாதிரி ஒரு திறமையான உனக்கு ஸ்டஃப் தான் முக்கியம், ப்ரெசன்டேஷன் முக்கியம் இல்லைன்ற மாதிரி. இப்போ இன்னும் வரைக்குமே நம்மளுக்கு பேப்பரில் எழுதி அந்த பேப்பரை கரெக்ஷன் பண்ணி அந்த அந்த மெத்தடாலஜி தான் இன்னும் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ ப்ரெசன்டேஷன் ரொம்ப 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 பக்கா ப்ரொஃபஷ்னலாக இருக்கணும்னா பக்காவாக ஹேண்ட் ரைட்டிங் கரெக்டாக இருக்கணும். ஒரு பார்ட்ஸ் மார்க் பண்ணும்போது கூட ஸ்டார் மென்ஷன் பண்ணி மார்க் பண்ணுறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் வந்து நான் காலேஜில் நான் லேர்ன் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு கோல்டு மெடலிஸ்ட் அந்த பெஸ்ட் டெசிடேஷன் கோல்டு மெடலிஸ்ட் 2019 MCCயில் கொடுத்தது அதனால தான். அதுக்கப்புறம் தான் எனக்கே கிடைச்சது, ஓ நம்மளுக்குள்ளே ஒரு திறமையை வளர்த்துருக்கோன்றது. நெக்ஸ்ட்டு லெசனோட ப்ளூ பிரிண்ட்ஸை ரெடி பண்ணுங்க. ஓகே, ஒரு லெசன் படிக்கிறீங்கன்னா அந்த லெசனில் என்னென்ன கான்செப்ட்லாம் இருக்குது, அது கீழே என்னென்ன கான்செப்ட்லாம் பிரியுது, அந்த கான்செப்ட் கீழே என்னென்ன சப் டாபிக்ஸ்லாம் இருக்குது, அதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள், இதை ஃபஸ்ட்டு ஒரு லெசன் முடிச்சப்பறம் ஒரு ப்ளூ பிரிண்ட்டை ரெடி பண்ணி அது மூலிமா கொண்டு வாங்க. ஓகே, ப்ளூ பிரிண்ட் இல்லாமல் டேரெக்டாகவும் படிக்காதீங்க. அது வந்து நம்மளை கன்ஃபியூஷனை கிரியேட் பண்ணும். சார் ஸ்டேட் போர்டு சார் நான்லாம் புக் பேக்கை மட்டும் படித்தாவே போதும் பாஸ் ஆகிடுவேன், இந்த மாதிரி ரொம்ப லெத்தாஜிக்காக இருந்துடாதீங்க. ஓகேவா, ஒரு நாளைக்கு ஒரு நாள் நீங்கள் ஸ்டேட் போர்டில் படித்த புக் இன்சைடில் படித்தது கவர்மெண்ட் எக்ஸாம், நீட் எக்ஸாம், காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்பாங்க. ஏன்னா நம்ம தமிழ்நாடோட சமச்சீர் கல்வி புக்கு வந்து அவ்வளோ குவாலிட்டியான புக். டெல்லி UPSC கலெக்ட் எக்ஸாம்லாம் போனால் நம்ம புக்கு வந்து அவ்வளோ வேல்யூ பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். ஓகே, அதனால் மறக்காமல் இதெல்லாம் வந்து நம்ம ஸ்டேட் போர்டை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க ஆரம்பிங்க. இன்னொன்று லாஸ்ட்டு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அது என்னன்னு யாராவது சொல்ல முடியுமா? லாஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ட்ரிக்ஸ்லாம் கிடையாது, ஐஸ் வைக்கிறது. எப்படின்னா நம்ம என்னதான் நல்லாவே படிச்சிருந்தாலுமே பசங்க வந்து ஒரு டீச்சர்ஸ்க்கு ஐஸ் வச்சு ஸ்கோர் பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்க லைட்டாக எழுதினாவே அவங்களுக்கு வந்து நல்ல மார்க் கொடுத்துட்டே இருப்பாங்க. அதுக்குன்னு வந்து ஐஸ் வச்சா பெரிய ஆள் ஆகிடுவானா கிடையாது. நீ ஒரு ஸ்கூலில் இருக்க, அந்த என்விரான்மெண்ட் வந்து ரொம்ப கிளாசிக்கலாக ட்ரெடிஷ்னலாகவே இருக்காங்க. அப்போ ஐஸ் வைக்கிறதுனால எதுவும் ஒரு குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூன் அந்த மாதிரி ஒரு ரெஸ்பெக்ட் கொடு, வணக்கம், அது நல்ல விஷயம் தான். அது ஐஸ் வைக்கிற மாதிரி கூட வச்சுக்கோ. அதனால உனக்கு ஒரு குட் இம்ப்ரெஷன் கிரியேட் ஆகும். நீ நல்லா படிப்ப, ஆனால் உனக்கு பேட் இம்ப்ரெஷன் வரும்போது அந்த டீச்சர்ஸ் வந்து நிஜமாவே அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் அந்த கொஷின் உன்னோட பேப்பரை கரெக்ஷன் பண்ணுவாங்க. ஆனால் இது வந்து பார்த்தோன்னா பப்ளிக் எக்ஸாமில் ரிஃப்ளெக்ட் ஆனால் பப்ளிக் எக்ஸாமில் ரிஃப்ளெக்ட் ஆகாது. நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த ஸ்டடி ஒரு 7-8 மாதம் ஸ்கூலில் தானே படிப்பேன், பப்ளிக் எக்ஸாம் அதுக்கப்புறம் தானே வருது. அது வரைக்கும் உனக்கு ஒரு மென்டல் பீஸ் கிடைக்கும்னா டீச்சர்ஸ்க்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடு. அதுக்குன்னு வந்து அட்வான்டேஜை மீறி நீயும் போடக்கூடாது, டீச்சர்ஸும் வரக்கூடாது. ஸோ அது ஒரு பெரிய ட்ரிக்ஸ் கிடையாது, பட் இருந்தாலும் நான் மென்ஷன் பண்ணுறேன். ஓகே, சரி. உங்களுக்கு இந்த மாதிரி என்னோட ஸ்ட்ராட்டஜிஸ் வீடியோஸ்லாம் சொல்கிறோம். இப்போ உங்களுக்கு 2027 12th ஸ்டாண்டர்ட் தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு மாணவர்கள் பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறாங்க. இதுக்காக PW பார்த்தோன்னா ஒரு பேட்சை வந்து லான்ச் பண்ணியிருக்கோம், அமரன் 12th கிளாஸ் 2027. இந்த பேட்சில் எங்களை மாதிரி இருக்க எல்லா ஃபேக்கல்ட்டிஸுமே டாப் ஃபேக்கல்ட்டிஸ் கிளாஸை வந்து தமிழில் நடத்துவாங்க. உங்களுக்கு அதில் சொல்யூஷன்ஸ் லைக் DPPs எப்படி எழுதணும், எக்ஸாம் ஓரில் எப்படி எழுதணும் எல்லாமே சொல்லித்தராங்க. ஸோ இந்த பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணால் இப்போ ரீசெண்டாக வர ஆஃபரில் போயிட்டுருக்கு. ஸோ மறக்காமல் அந்த ஆஃபரை யூஸ் பண்ணி பேக் டு த ஸ்கூல் 500 நினைக்கிறேன், அதை யூஸ் பண்ணி அந்த பேட்சில் ஜாயின் பண்ணுங்கள். 1000 ரூபாய்க்கு தான் வருது. அஃபிஷியல் ரேட்டு 1499 ரூபாய்க்கு இருக்குது. ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். கமெண்ட்டில் வந்து சார் இந்த வீடியோ எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, தேங்க்யூ சார், என்ன வேணாலும் நீங்கள் லைக் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் future exams.